ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து பல முக்கிய நிர்வாகிகள் பிரிஞ்சு போய் திமுகவில் இணைகிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா சசிகலா தான் அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட இறப்பிற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல அவருக்கு வரவேற்பு நிறையவே இருந்துச்சு. வெற்றிவேல், பழனியப்பன், செந்தில் பாலாஜி போன்ற அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் பல பேர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய நிர்வாகிகளா டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வெளியே சென்றுட்டாங்க. அதே போல டிடிவி தினகரனின் மிக அதிதீவிர ஆதரவாளரான ஆஞ்சில் சம்பத் கூட சமீபத்தில் டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டை சுமத்திவிட்டு அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கி விட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவரும் கடந்த ஆண்டு திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அங்கே அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுருச்சு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது கலைராஜன் அவர்களும் தற்போது டிடிவி தினகரன் கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் திமுகவில் இருந்து இணைஞ்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சென்னையில மிகப்பெரிய பலமா விளங்கி வந்தவர் தான் கலைராஜன். இவர் டிடிவி தினகரனுக்கு ஒரு வலதுகரமாகவும் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். சசிகலா மீது ஓபிஎஸ் தரப்பு அதிகமாக புகார்களை சுமத்தி வந்தனர். அப்போது அதிமுக தலைமையை அவர்கள் கைப்பற்ற இருப்பதா செய்தி வெளிவந்துச்சு. அந்த சமயத்தில் ஓபிஎஸ் அதிமுக தலைமைக்குள்ள கால் எடுத்து வச்சா அவரோட கால் இருக்காது அப்படின்னு அனைவரையும் மிரட்டியவர் தான் கலைராஜன். அந்த அளவுக்கு விசுவாசமா தினகரன் மற்றும் சசிகலா அவர்களுக்கு இருந்தாங்க. அதே போல அவர்களுக்கு உறவினர்களாகவும் இவங்க ரொம்பவே நெருங்கி விளங்கினாங்க. இருந்தாலும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திருச்சியில மு.க. ஸ்டாலினை சந்திச்சு திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைராஜன் மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுகவில் இணைஞ்சதற்கு முக்கிய காரணம் யாருன்னா சசிகலா தான் அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா மற்றும் தினகரன் இவங்க இரண்டு பேத்துக்கும் இடையில முன்பை போல உறவுகள் சுமூகமா இல்லையாம். டிடிவி தினகரன் அவர்களுக்கு முன்பை போல கட்சியை திறம்பட செயல்படுத்த முடியாத காரணத்தினாலதான் இத்தகைய செயல்கள் தான் நடக்குதாம். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திடம் கட்சிகளை நடத்த போதிய அளவு பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினாலதான் இது போன்ற கட்சி தாவல் நிகழ்வுகள் அதிகமாக நடக்குது அப்படின்னும் இந்த விஷயத்தை முன்பே தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி அதன் காரணமாக தான் கடந்த ஆண்டே திமுகவுக்கு சென்று இணைஞ்சிட்டாராம். அதே காரணத்தினால தான் தற்போது கலைராஜன் அவர்களும் திமுகவில் இணைஞ்சிருக்காங்களாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில இருந்து பிரிவது கலைராஜன் மட்டுமே கடைசி நபராக இருக்க மாட்டாங்க. அவருக்கு பிறகு இன்னும் மேலும் பல முக்கிய நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவந்துருவாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.